என்னிடம் பல கோடி ரூபாய் பணம் இருக்கிறது. திமுக தலைமையை விரைவில் கைப்பற்றுவேன் என்று முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய திமுக எம்பியுமான ஆர். ராசா ரகசியமாக பேசியிருக்கும் வீடியோ அல்ல ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த ஆடியோவை கேளுங்கள். எங்களுக்கு வேற ஒண்ணு வேண்டாம். முட்டாள்தனம் பண்ணி உணர்ச்சிவசப்பட்டு தயவு பண்ணி உனக்கு எடுத்துக்காங்க. ஒண்ணு இன்னொன்னு சொல்றேன், நமக்குள்ள இருக்கட்டும். கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும், ஆனா ஏன் பிடி விட்டு போகாது சார். போதுமா சார்? காலத்துக்கு வெயிட் பண்ணுவேன். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ விண்டு சேஞ்ச் ஆகும் சார். நான் நினைச்சு பாருங்க, நான் வெளியே வந்து பிற்பாடு கண்டிப்பா கேளுங்க. வெளியே வந்துட்டேன், நான் ஹீரோ. அது என் புக்கு ஒன்று வருது வெளியில, இங்கிலீஷ்ல வருது, தமிழ்லயும் வருது. ஹிந்து ராம் படிச்சுட்டு மலைச்சு போயிட்டாரு. என்ன சார் இந்த வீடு வெளுத்துறீங்க? பிச்சை எடுக்கிறேன் எல்லாத்தையும். அதில் பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங், சிதம்பரத்தை எங்க பண்றேன் நான். அந்த புக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் ஆகும் சார். அது வரைக்கும் நான் அடைக்க வாசிப்பேன். அதுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துவேன் சார். எப்படின்னு கேளுங்க. வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் கூடு, ஆனா சிவசங்கர் சொல்லுவான் நான் எப்படி இருப்பாங்க சார். சார் எங்க ஊர்ல எனக்கு ஜாதி கிடையாது. வன்னியர்லாம் என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்கார மாதிரி சார். இப்போ இந்த ஊருக்கு வந்தேன், கீழே கவுண்டர்கள். எந்த கவுண்டர் ஆச்சும் என்ன இசைன்னு பாக்குறேன்னா எல்லா கவுண்டர் அட்டென்ஷன் நிற்கிறாங்க. அப்போ ஜாதியை தாண்டி வெளியே வந்துட்டேன்னா அதுக்கு போதுமான காசு இருக்கா, போதுமான மூலம் இருக்கா? கலைஞர் போயிட்டா கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்து ஆகட்டும். இப்போ அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா? இந்த டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் குட்டிக்கு வர ஒன்று. இன்னொரு தங்கச்சி நம்ப மாட்டாரு. என்ன தங்கச்சி? கனிமொழி நம்ப உண்மையாது. கனிமொழி ஏற்றுக்க மாட்டாரு சார். சேர்ந்து விடாது. என்ன வெளியே தள்ள முடியாது. புரியுதா? என் கம்யூனிட்டி எழுத முடியாது, என் அறிவு வெளியே தள்ள முடியாது, என்கிட்ட இருக்க வேற செலவுக்கு தெரிய முடியாது, வேற லாக்டவுன் நாங்கள் வச்சிருக்கேன். புரியுதா? நேரம் எனக்கே இப்போ சரியில்லை. கேளுங்க. இல்ல தலைவர்கிட்ட இவர்கிட்ட பேச முடியாது. இவர் போய் முட்டிக்கிட்டு திரும்பி வர்றாரு பாரு. நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. தலைவருக்கு பிறகுதான் ஒரு செட்பேக் வரும். எல்லா பிராமின் போட்டு அடிப்போம். சரிங்க. எல்லா இந்து எக்ஸ்பிரஸ் எல்லாம் அடிப்பாங்க அவரை போட்டு. இப்பவே அப்படிதான் அடிச்சுட்டு இருக்காங்க. இவர் நினைக்கிறா நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லை, கிரவுண்ட் அப்படி இல்லை. இப்போ வந்து ரைட் அப்பாவே அவரே கைதி மாதிரி இருக்காரு தலைவர். இவர் டேக் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ போய் முட்டி மோதினீங்கன்னா வேற மாதிரி அது போகும். ப்ளீஸ் ஓவர் நைட் கன்வின்ஸ் பண்ணுங்க, எனக்காக கன்வின்ஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம போவோம், மூவ் பண்ண வேண்டிய இடத்துல மூவ் பண்ணுவோம். நான் எவ்வளோ கரெக்டாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு கிரீவன்ஸ் நியாயமானது, டோக்கடிங்னு கோப்படி. ஆனால் அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு பிராமணனுக்கு நமக்குள்ள வித்தியாசம். நம்ம அறுவாலை தூக்கிறோம், அவன் அறுவாலை தூக்க மாட்டான். முடிச்சிருவாங்க அதே சைலண்டாக முடியும். நான் இப்போ வந்து என்ன பார்க்கறதுக்கு அரசியல் பார்த்து உடனே வேற ஏதாவது சொல்லுவாரு. வேண்டாம், எலெக்ஷன் முடிச்சுட்டேன். எலெக்ஷன் முடிச்சு போனா இல்லை, நீ இடையில வாங்க, நான் ஸ்பீக்கர் உள்ளே போட்டு நான் என்ன பேசணும்னு காமிக்கிறேன் சார். இன்னைக்கு நைட்டு கூட காமிக்கிறேன் சார். நான் ஒளிமரவே இல்லை. ஸ்டாலின் போனை போட்டு இன்னைக்கு என்ன நடந்தது, அங்கே நியாயமானது, அவருக்கு பின்னாடி இவ்வளோ குரூப் இருக்கு. ஒன்றுண்ணா சமாதானம் ஆகிட்டாருன்னு வார்த்தை வேண்டாம். சமாதானம் உங்களுக்கு. இந்த 2026ஆம் வருட சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வி அடைந்துவிடும் என்றே பலரும் கணித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் திமுக தோல்வி அடைந்துவிட்டால் திமுக தலைமையை ஆர். ராசா கைப்பற்றி விடுவார் என்ற ஒரு பேச்சு அடிபடுகிறது. ஆர். ராசாவின் இந்த ரகசிய ஆடியோ இப்போது சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.